மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வரும் நிகழ்ச்சி நடைபெறுவதை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ஸ்ரீ செண்பக தியாகராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாரணையும் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபம் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வரும் காட்சியை காண காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாறு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வரும் நிகழ்ச்சி நடைபெறுவதை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ஸ்ரீ செண்பக தியாகராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாரணையும் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபம் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வரும் காட்சியை காண காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாறு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்றிரவு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும். இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை பாரிப்பேட்டை நிகழ்ச்சியும், 20ஆம் தேதி திங்கள் அன்று திருக்கல்யாண உற்சவமும், 21ஆம் தேதி செவ்வாய் அன்று திருத்தேர் வீதி உலா நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி புதன்கிழமை தெப்பல் உற்சவமும், 23ஆம் தேதியான வியாழக்கிழமை முத்து பல்லக்கு உற்சவமும், 24ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை விரையாற்றி உற்சவம் நடைபெறுகின்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலர்பவம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலைப் பள்ளி சார்பில் 159 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இதில் 159 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது மட்டுமின்றி மாணவன் கிருஷாந்த் அபினவ் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில மற்றும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இதேபோல் மாணவன் பாலகிருஷ்ணன் 500க்கு 495 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மாணவன் லோகச்சந்திரன் 494 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார்.
சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி தாளாளர் லூர்துசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் பாராட்டினார். மேலும் சாதனை படைத்த மாணவர்களின் பெற்றோர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் கிருஷாந்த் அபினவிற்கு பள்ளி சார்பில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் முழு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதேபோல் பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவன் பாலகிருஷ்ணனுக்கு 2 கிராம் தங்க நாணயம் மற்றும் 75% கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. 3ஆம் இடம் பிடித்த மாணவன் லோகச்சந்திரருக்கு 1 கிராம் தங்க நாணயம் மற்றும் 50% கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர். அதன்படி மாணவி நிவாசினி 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் மாணவி மகாலட்சுமி 452 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், காவியநாதன் 440 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்தனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு கலந்து கொண்டு சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டு தெரிவித்தார். இதில் மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மணவெளியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலரான பாஜக பிரமுகர் விக்கி. இவர் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்குட்பட்ட கோவில்களுக்கு புனரமைப்பு பணிகளை செய்ய நிதி வழங்குதல், விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுதல் என பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செய்து வருகின்றார். இந்த நிலையில் புதுச்சேரி தவளக்குப்பம் ராஜாராம் நகரை சேர்ந்த வெங்கடேசன், கலையரசி தம்பதியின் மகள்களான 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி லிசா, 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வியான்சி ஆகிய இருவரும் தொடர்ந்து படிக்க பண வசதி இல்லாததால் படிப்பை பாதியிலேயே விடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஏழை குடும்பத்தில் பிறந்த 2 சிறுமிகள் படிப்பதற்கு தேவையான நிதி வசதி இல்லாமல் தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட யாரும் இல்லை. இதுகுறித்து கேள்விப்பட்ட சமூக ஆர்வலரான விக்கி நேற்று அவர்களது வீட்டுக்கு சென்றவர் குழந்தைகளுக்கு சாக்லேட் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை வழங்கி அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் 2 குழந்தைகளையும் தனது குழந்தைகள் போல் என தத்தெடுத்து கொண்டார். அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தேவையான அனைத்து கல்வி உதவித்தொகைகளையும் தானே செலுத்தி 2 குழந்தைகளையும் படிக்க வைப்பதாக பெற்றோர்கள் மத்தியில் உறுதியளித்தார். அப்பொழுது மாணவிகளை நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என கேட்கும் பொழுது 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி லிசா மாவட்ட ஆட்சியராகவும், 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வியான்சி மருத்துவராகவும் விரும்புவதாக தெரிவித்தனர். இதனை கேட்டுக்கொண்டவர், உங்களது லட்சியம் நிறைவேறும் வரை உங்களுக்கான முழு செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதியளித்தார். இதற்கு அந்த மாணவிகள் இருகரம் கூப்பி அவருக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்த ஒரு வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் அன்னையர் தின விழா முத்தியால்பேட்டையில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் வி.கே. சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் கிருபாகரன் அனைவரையும் வரவேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மகளிர் துணைத் தலைவி கல்பனா முன்னிலையிலும், செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் மேற்பார்வையிலும், மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாரதி மற்றும் மகளிர் அணி பொதுச் செயலாளர் செண்பகம் முருகதாஸ் அனைவரையும் வரவேற்று அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்னையர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இறுதியாக நல உதவி திட்டம் அன்னையர்களுக்கு வழங்கப்பட்டது. நிறுவன தலைவர் கலை மாமணி டாக்டர் வி.கே. சுவாமிநாதன்,
அன்னையர் தினத்தின் சிறப்பு பற்றியும் பெருமைகளையும் எடுத்துக் கூறி அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்டமாக ஒவ்வொரு அன்னையர்களான 50 தாய்மார்களுக்கு தலா 5 கிலோ அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மகளிர் அணி துணை செயலர்கள் மங்களவரம், வள்ளி ஆகியோர் நன்றி உரை ஆற்றினார்கள். புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் மற்றும் திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாகம் தணிக்க இலவச நீர், மோர், தர்பூசணி, நுங்கு, இளநீர் உட்பட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் சித்துவிற்கு பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் திமுக மாநில மற்றும் தொகுதி பிற அணி நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் திமுக பிரமுகர் சித்துவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை ஆக்கிரமித்து 30க்கும் மேற்பட்டோர் குடிசை வீடுகள் கட்டியிருந்தனர். இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்தி தரக்கோரி கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அங்கு குடிசை வீடு அமைத்து தங்கியிருந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மாற்றிடத்தில் பட்டா தந்தனர். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து காலி செய்ய நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. ஆனாலும் ஒரு சிலர் மட்டுமே வீட்டை காலி செய்து சென்றனர். மற்றவர்கள் அங்கேயே தொடர்ந்து வசித்து வந்ததால் குடிசைகளை அப்புறப்படுத்த நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்தனர். ஏற்கனவே சிலர் வீடுகளை காலி செய்திருந்தனர். மீதமுள்ளவர்களை பொருட்களை எடுத்து செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள். ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்துடன் அப்பகுதி மக்களும் இணைந்து செயல்பட்டதால் எந்தவித பிரச்சனையும் இன்றி அப்பகுதியில் உள்ள அனைத்து குடிசை வீடுகளும் அகற்றப்பட்டது. எனவே விரைவில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற உள்ளது. அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏரிக்கரை சாலை விரிவாக்கம் பணி தற்பொழுது நடைபெறும் நிலையில் இதற்காக முயற்சி எடுத்து பணியை விரைந்து செய்து முடித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிகளவு காணப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் அதிகளவு வெளியில் வராமல் பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றது. விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இதேபோன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குங்கள் என்று கூறி பரவி வருகின்றது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணிய கோவில் வீதியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் தெருநாய் ஒன்று குட்டிகளை ஈன்று சாலையோரம் வசித்து வந்தது. சம்பவத்தன்று அந்த நாயின் குட்டிகள் சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக வழியாக சென்ற வாகனம் ஒன்று குட்டிகள் மீது மோதியது. இதனால் நாய்க்குட்டிகள் இறந்து போயின. இதனால் மிகவும் வருத்தத்தில் அலைந்து திரிந்த தாயானது நாய்க்குட்டிகளை தேடி அப்பகுதி முழுவதும் சுற்றித் திரிந்தது. நாய் தான் பெற்ற குட்டிகள் இறந்தது கூட தெரியாமல் வேல் நாயாக மாறியது. இந்நிலையில் தாய் நாய் அப்பகுதி வழியாக செல்லும் பாதசாரிகளை நோக்கி குறைத்து அவர்களை அச்சுறுத்தி வந்தது. அது மட்டுமில்லாமல் அப்பகுதியில் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் பார்த்து குறைப்பதும் அவர்களை கடிக்கவும் முயன்றது.
இந்நிலையில் இன்று காலை அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன், வேல்முருகன் நகரை சேர்ந்த சிவா, டான் பகதூர், கண்ணன், மீனா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை அந்நாய் கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் சாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று முதலுதவி பெற்றுக் கொண்டனர். அதன்பின் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதனால் அப்பகுதி மக்கள் அவ்வழியாக செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். எனவே அந்த தாய் நாயை நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மட்டும் 26,113 பேரை நாய்கள் கடித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 6,532 பேரை குறிப்பாக தெரு நாய்கள் கடித்து சிகிச்சை பெற்றுள்ளனர். உயிரிழப்புகள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம் உள்ளது. அந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் வந்துள்ளார். இருசக்கர வாகனத்தை நிறுத்தியவர் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கையை சரமாரியாக அறுத்து கொண்டார். அங்கிருந்த நபர்கள் கையை அறுத்துக்கொள்ள வேண்டாம் என கூறினர். ஆனால் அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததன் காரணமாக மீண்டும் தனது கையை பலமுறை அறுத்து கொண்ட வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கிற்கு பகுத்தறிவாளர் கழக மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன் முன்னிலையில் செயலாளர் குமரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் தொடக்க உரை ஆற்றினார். மாவட்ட திராவிட கழக தலைவர் அன்பரசன் அன்னை நாகம்மையாரின் நினைவு நாளை முன்னிட்டு அம்மாவின் தொண்டர பணிகளை விரிவாக எடுத்துக் கூறி புகழ் வணக்கம் செலுத்தினர். சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழ் நூற்றாண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு தமிழினம் அடைந்துள்ள பயன்பாடுகள் பற்றிய சிறப்பான தகவல்களை எடுத்துக் கூறி புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி உரையாற்றினார். மேலும் புரட்சி கவிஞரும் கண்ணகி புரட்சி காப்பியமும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சத்யபெருமாள் பாலுசாமி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியினை பாக எழுத்தாளர் மன்ற துணை பொதுச் செயலாளர் இளவரசி சங்கர் ஒருங்கிணைத்தார். நிறைவாக இளைஞரணி செயலாளர் சித்தார்த் நன்றி கூறினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாக்கம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் கோடை வெயிலை முன்னிட்டு மக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, நுங்கு மற்றும் ரோஸ் மில்க் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். இதில் பாஜக நிர்வாகிகள் துரை கணேசன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார், நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார், மாநில ஓபிசி செயற்குழு உறுப்பினர் சனுஜா, இளைஞரணி நகர மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், அருண்குமார், பார்த்திபன், சசிதரன், ராஜ்குமார், மாதேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உதயம்பட்டு சிபிஎஸ்இ பள்ளியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆண்டு முதல் முறையாக +2 பாடப்பிரிவில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்று இமாலய சாதனை புரிந்துள்ளனர். பள்ளி தாளாளர் அருட்சகோதரி எமிலினா அவர்களும் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜெய்ஸ் ஜான் இணைந்து பள்ளியை கடுமையான உழைப்பில் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்பத்துடன் கூடிய பள்ளி கட்டிடம், வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள் சிறப்பாக அமைத்து மாணவிகளுக்கு எளிய முறையில் நேர்த்தியான வகையில் அற்புதமான ஆசிரியர்களை கொண்டு மாணவிகளுக்கு பாடம் நடத்தி இச்சாதனையை புரிய காரணமாக இருந்த பள்ளி தாளாளர் அருட்சகோதரி எமிலினா மற்றும் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜெய்ஸ் ஜான் அவர்களின் சேவை பாராட்டுக்குரியது.
தாயுள்ளத்தோடு மாணவிகளை அரவணைத்து அவர்கள் ஐயப்பாடுகளை நீக்கும் வண்ணம் பாடம் நடத்தியதன் காரணமாக முதல் ஆண்டிலே இந்த இமாலய சாதனையை காண முடிந்தது. +2 பள்ளி மாணவிகள் அர்ஷினி 500க்கு 477 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், விஷ்ணுபிரியா 473 மதிப்பெண் பெற்று பள்ளியில் 2ஆம் இடத்தையும், ஸ்ரீவர்தினி 465 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளார்கள். மேலும் மோனிஷா, சந்தியா ஆகிய இருவரும் 462 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடம் பெற்றுள்ளார்கள். பள்ளியில் முதலிடம் பிடித்த அர்ஷினி கூறும்பொழுது, க்ளூனி CBSE பள்ளியானது என்னை சிறப்பாக வழிநடத்தினார்கள். 477 மதிப்பெண் பெற காரணமாக இருந்த இறைவனுக்கும், எனக்கு ஊக்கமளித்த பள்ளி தாளாளர் அருட்சகோதரி எமிலினா அவர்களும், பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜெய்ஸ் ஜான் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என்னை சிறப்பாக வழிநடத்திய பள்ளி ஆசிரியர்களுக்கும், எனக்கு ஆதரவாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நான் டாக்டராக ஆசைப்படுகின்றேன். உதயம்பட்டு CBSE பள்ளியில் படித்ததால் தான் இந்த மதிப்பெண் எடுக்க முடிந்தது. நானும் என் குடும்பத்தாரும் இந்த பள்ளிக்கு என்றென்றைக்கும் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறினார். அதேபோல் CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ஜான்ஹவி யு அஸ்ரா 500க்கு 491 மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்த மாணவி கூறும்பொழுது, நான் CBSE பள்ளியில் சிறு வயதிலிருந்து LKGயிலிருந்து படிக்கின்றேன். 500க்கு 491 மதிப்பெண் பெற்றதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தாளாளர் அருட்சகோதரி எமிலினா அவர்களுக்கும், பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜெய்ஸ் ஜான் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எங்களை சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும், எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். மேலும் நான் மருத்துவராக விரும்புகிறேன் என்று கூறினார். காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை மாநில அளவில் அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி செல்வி அர்ச்சனா 500க்கு 490 மதிப்பெண் எடுத்து புதுவை மற்றும் காரைக்காலில் அரசு பள்ளியில் படித்து முதலிடமும், TR பட்டினம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் படித்த செல்வி கிருபாலட்சுமி 486 மதிப்பெண் பெற்று காரைக்கால் மாவட்டத்தில் 2ஆம் இடமும், புதுவை திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் படித்து செல்வி சிவசங்கரி 481 மதிப்பெண் பெற்று காரைக்கால் மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். இவர்கள் அனைவரும் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். இந்நிகழ்வில் மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் ராஜேஸ்வரி, முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா மற்றும் அன்னை தெரசா பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகளின் பெற்றோர்கள் உடனிருந்தனர்.